ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் IAS அகாடமி. டிஎன்பிஎஸ்சியில ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓசிவி லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது வந்து 2025ல டிஎன்பிஎஸ்சி அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஐடிஐ லெவலுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து ஐடிஐல நீங்க எலக்ட்ரிஷியன் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஒயர்மேன் முடிச்சிருந்தாலும் ஓகே. அதே சமயத்துல நீங்க பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற போல ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2025ல வந்து நவம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நவம்பர் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே மதியானமும் டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ மாணவர்கள் எக்ஸாம் எழுதிட்டு பிசிக்கலுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஓசிவிக்கான லிஸ்ட் அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சில தனியா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அதுக்கான போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 3749. உங்க ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோட் தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதி இருந்தாங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்த வேக்கன்ட்ல கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1:5 ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த 1:5ன்றது ஓவரால் ரேங்க் அடிப்படையிலையும் கம்யூனல் ரேங்க் அடிப்படையிலையும் என்ன பண்ணிருக்காங்க 1:5க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சியை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே எக்ஸாம் எழுதிருப்பீங்க. சோ லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இது ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்க், அதாவது டெக்னிக்கல் ஜிஎஸ்ல நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி உங்க ஓவரால் ரேங்க் என்ன, உங்க கம்யூனல் ரேங்க் என்னன்றது விட்டுருந்தாங்க. சரிங்களா? எல்லாருமே மார்க் பார்த்திருப்பீங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ரெஜிஸ்டர் நம்பரை இதுல சர்ச் பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்க நம்பர் வந்திருக்கு அப்படின்னா இந்த 1:5 ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க எலிஜிபிள். சரிங்களா? சோ இந்த இதுல வந்து உங்க நம்பர் வந்திருக்கான்றத செக் பண்ணி பாத்துக்கங்க. உங்க நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. மொத்தம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓசிவி ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். மூணாவது ஸ்டேஜ் வந்து நீங்க டைரக்டா போய் பிசிக்கல் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 1:5ல வந்து லிஸ்ட் தனியா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து உங்க நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் பிசிக்கலுக்கு தனியா 1:3க்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல வந்து உங்க நம்பர் வந்திருக்கான்றத நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதுல சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் ஒரு 2 பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இதுல கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the on screen certificate verification will be done based on the document already uploaded. இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே அண்டர்லைன் பண்ணணும். already uploaded by the candidate at the time of submission of online application. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கிற ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா இப்ப இதுல வந்து என் நம்பர் வந்திருக்கு, இப்ப நான் வந்து சர்டிபிகேட் புதுசா அப்லோட் பண்ணணுமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? நீங்க வந்து புதுசா அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணதை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க வெரிஃபிகேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்திருக்காங்க. ஓகேவா? நீங்க எக்ஸாம் வந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. 10th 12th ஐடிஐ சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதை தாண்டி இந்த பிஎஸ்டிஎம், ஸ்பெஷல் கேட்டகரியில இந்த டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேனு, சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு, இது எல்லாமே வந்து நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துப்பாங்க. அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த பிடிஎஃப்ல உங்க நம்பர் வந்திருக்கான்றத மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். இதுல உங்க நம்பர் வந்திருக்குன்னா நீங்க புதுசாலாம் எதுவும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, the candidate whose register number are found in the above list have been admitted provisionally on on-screen certificate verification based on rank position. இந்த on-screen certificate verification என்ன அடிப்படையில எடுத்திருக்காங்க அப்படின்னா ரேங்க் பொசிஷன்ல தான் எடுத்திருக்காங்க. உங்க ஓவரால் ரேங்கோ இல்ல கம்யூனல் ரேங்கோ என்ன பண்ணிருக்காங்க மொத்த டோட்டல் வேக்கன்ட்ல 1:5க்கு கன்வெர்ட் பண்ணி ரேங்க் பொசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பிசிவிக்கான லிஸ்ட் வந்து தனியா வரும். அதுவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோ உங்க சர்டிபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதை வந்து 1:3க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அததான் வந்து சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ரேங்க் பொசிஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ரூல் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி அண்ட் அதர் கண்டிஷன் ஸ்டிபுலேட்டட் இன் த நோட்டிபிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பொசிஷன்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. அததான் வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. Fourth point பாத்தீங்கன்னா the admission of the candidate on screen certificate verification provisionally subjected to the verification and acceptance in the client online application respect to date of birth, education, technical qualification, age limit, community, PSTM, ex-serviceman, DW. So நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ இதெல்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. If their claim are found to be false or incorrect, the provision admission on on-site certificate verification will be cancelled அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்திருக்கவங்கள எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு டைம் அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா. ஒருவேளை அதுல ஏதாவது நீங்க வந்து மிஸ்மேட்சா வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க, சோ அதாவது நீங்க டாக்குமெண்ட்ஸை வேற ஏதாவது மாத்தி அப்லோட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டியை கம்மியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிருக்கலாம், கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ரீ அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுல வந்திருக்க கேண்டிடேட்டோட நம்பரை என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமா டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீ அப்லோட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரீ அப்லோட் லிஸ்ட்ல வந்து உங்க நம்பர் வந்திருக்கா அப்படின்றத பாக்கணும். அதுல உங்க நம்பர் வரல அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா. நம்பர் வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அர்த்தம். அந்த செகண்ட் சான்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து ரீ அப்லோட் பண்ணிடணும். சரிங்களா. அப்ப இந்த ஆன்லைன் சர்டிபிகேட் அதாவது வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதுல வந்திருக்கக்கூடிய நம்பரை ரீ அப்லோட் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த ரீ அப்லோட் லிஸ்ட்ல உங்க நம்பர் வந்திருக்கான்னு பாருங்க. நம்பர் வரலன்னா பிரச்சனை இல்லை, நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து the candidate who appeared the combined technical service examination ITI. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 16/11/2025 வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. அந்த எக்ஸாம்ல ரேங்க் அடிப்படையில தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ ரெஜிஸ்டர் நம்பர் நாட் ஃபவுண்ட் இன் தி above list have not been admitted in on screen certificate verification. இதுல வந்து இந்த 16ஆம் தேதி எக்ஸாம் எழுதியிருக்க கேண்டிடேட்டுக்கு இந்த பிடிஎஃப்ல வந்து உங்க நம்பர் வரல அப்படின்னா நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் இல்லைன்றது அர்த்தம். சரிங்களா. அடுத்த கட்டம் பிசிவி அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது தனியா ஒரு லிஸ்ட் வருவாங்க. பிசிக்கலுக்கும் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா. அதாவது இந்த 16ஆம் தேதி எக்ஸாம் எழுதுனத இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல உங்க நம்பர் வரலன்னா நீங்க அடுத்த கட்டம் பிசிக்கலுக்கு வந்து எலிஜிபிள் இல்ல அப்படின்றது அர்த்தம். அதை வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்க. The admission of the above candidate on screen certificate verification purely provisional. இது எல்லாமே பியூர்லி ப்ரொவிஷனல் அடிப்படையில தான் எடுத்திருக்காங்களாம். ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அது பியூர்லி ப்ரொவிஷனல் அடிப்படையில தான் எல்லாமே எடுத்திருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ அந்த கமிஷன் அண்ட் சப்ஜெக்ட் டு த ஃபைனல் ஆர்டர் பாஸ்டின்னு சோ இதுக்கான கோடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த கோடு செக் பண்ணிக்கங்க. அதர் கேசஸ் ரிலேட்டட் இன் ரெக்யர்மெண்ட் இஃப் எனி பெண்டிங் இன் த ஃபைல்ஸ் ஆனரபிள் ஹை கோர்ட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஆஃப் த ஹைகோர்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே பியூர்லி ப்ரொவிஷனல் அடிப்படையில தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்க எக்ஸாம் அடிப்படையில தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா inclusion the register number of the candidate above list not imply that his candidate fully consider the next stage of selection. சரிங்களா. சோ இதுல நம்பர் வந்திருக்கவங்க எல்லாருமே அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷனுக்கு வந்து ரெடியா இருந்துக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா. இதுல நம்பர் வந்தவங்க எல்லாருமே பிசிக்கலுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1:3 இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிறது 1:5. அடுத்த கட்டம் வந்து 1:3க்கு வந்து தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 1:3 தான் பிசிக்கல். ஓகேவா. அதுல வந்து உங்க நம்பர் வந்திருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். அதுல நம்பர் வந்திருக்குன்னா நீங்க பிசிக்கலுக்கு வந்து எலிஜிபிள். அதையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் அதாவது ஓசிபிக்கான ரிசல்ட் அப்டேட். ஓகேவா. சோ எல்லாருமே வந்து உங்க நம்பர் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா தென்காசி பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேவா. தங்கி பயிற்சி செய்ய தென்காசிக்கு வாங்க. நம்ம தென்காசி கிளையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் அவுட்லாம் நம்ம வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு சொல்லி தரோம் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது போல் கிளைம்பிங், கிராஸ் ஆர்ம் ஃபிட்டிங், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
வெயிட் லிஃப்டிங், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம பிளே கிரவுண்ட்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வார்ம் அப் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி தரோம். ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் தென்காசி கிளையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்கி பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கலை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா பிசிக்கல் ரிலேட்டடா எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? சோ அதாவது வந்து பிசிக்கல் வந்து நம்ம அகாடமில ஃப்ரீயா தான் வந்து சொல்லி தரோம். சோ ஹாஸ்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க வந்து அமௌண்ட் சார்ஜஸ் வாங்குறோம். இதை பத்தி ஃபுல் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாப் உடன் கை கோருங்கள். தேங்க்யூ.